தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். நாமக்கல் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற நபர் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நிலையில் அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரவி இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரவி, இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, அதாவது நாமக்கல் மாவட்டம் குமாரபாறை பகுதியில் பேக்கரி கடை நடத்தி வரும் தொழிலாளிகள் 7 வயது மகள் நேற்றிரவு அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருந்த சிறிது நேரத்தில் மாயமானார். ஆனால் இதனை அறிந்து உறவினர்கள் அந்த அக்கப்பக்கத்தில் தேடிய போது சிறுமி அழுது கொண்டு வந்த நிலையில் உடைகளில் ரத்தக்கரை ஏற்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சையாக சென்ற பொழுது அந்த குழந்தையை யாரோ பாலியல் ரீதியாக துன்புறுத்தியது தெரிய வந்தது. இது குறித்து குமாரபாளையம் போலீசுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் போலீசார் அதிவேகமாக செயல்பட தொடங்கினர். இதனை அடுத்து அந்த பகுதியிலுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த நிலையில் ஆய்வு செய்த பிறகு குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதியில் அந்த சிறுமி தொடர்பான நிலையில் சிறுமியை தேட தொடங்கினர். நேற்று இரவு முழுவதும் செய்தி நிலையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகளை அமைத்து தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குமாரபாளையம் பகுதியில் உள்ள சின்னப்பநாயக்கன் பகுதியில் பலர் அந்த வீட்டில் மர்மத்துக்கு சந்தேகத்துக்கு வகையில் இருப்பதாக ஒரு நபரை பிடித்து பொதுமக்கள் தருமாறி கொடுத்த நிலையில் கட்டி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று விசாரணை செய்த நிலையில் குற்றவாளியான, அதாவது இன்று அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தியாக சேலம் அம்மாப்பேட்டையை சார்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. உடனே அவரை அழைத்து இன்று போலீசார் விசாரணை கைது செய்து அவர் விசாரணை நடத்தினர். இதே போன்று, அதாவது குமாரபாளையம் பகுதியில் மட்டும் கடந்த 3 மாதங்களில் மட்டும் இதே போன்ற சிறுமியை பாலியல் தொல்லை கடத்துவதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, நன்றி ரவிக்குமார் தற்போதைய விவரங்களுக்காக.